பேசலாமா? ஓகே ஓகே ஓகே. திருச்சியில விமான நிலையத்தில் 9:45 மணி அளவுல வெளியே வந்த விஜயுடைய வாகனம் 2 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது பயணித்திருக்கிறது. 4 கிலோமீட்டர் மட்டுமே பயணித்திருக்கிறார். இன்னும் மேலும் 4 கிலோமீட்டர் அவர் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. திருச்சி மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக விஜய் அனுமதி பெற்றிருக்கிறார். அந்த பகுதியில் தான் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும். அதற்காக அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வழித்தடம் முழுவதிலுமே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். விஜய்க்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தாவேகாவுடைய தொண்டர்கள் முழுமையாக அந்த வாகனத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாகனத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய விஜய்க்கு தொண்டர் ஒருவர் தனது சட்டையை கொடுத்திருக்கிறார். அந்த சட்டையில் விஜய் தனது கையொப்பத்தை இட்டு மீண்டும் அவருக்கு நினைவு பரிசாகவே அந்த சட்டையை வழங்கியிருக்கிறார். இதுபோல் தொண்டர்களுடைய ஆரவாரமும் அன்புக்கும் இடையில விஜயனுடைய வாகனம் மிகவும் மெதுவாக ஊர்ந்து தற்பொழுது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை வந்தடைந்திருக்கிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விஜயனுடைய பிரச்சார வாகனம் சுப்பிரமணியபுரம் டோல்கேட் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது டோல்கேட் பகுதியில் வந்திருந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலும் விஜயை வரவேற்பதற்காக ஏராளமான தாவேகா தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். சுப்பிரமணியபுரம் எஸ்பி ஆபீஸ் பகுதிக்கு அருகே முன்னதாக வந்த விஜயனுடைய வாகனத்திற்கு விஜய்க்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக பூர்ண கும்ப மரியாதையானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு விஜயை வரவேற்பதற்காக மிகுந்த ஆர்வத்துடன் திருச்சியில் காத்திருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் திருச்சி மரக்கடை பகுதியில் காலை முதலே தாவேக தொண்டர்கள் குவிய தொடங்கிவிட்டார்கள். எப்படி விஜயனுடைய மாநாடு தொடங்குவதற்கு முன்னதாக விடிய காலத்திற்கு முன்னே அந்த பகுதியில் இடம் பிடித்து அமர்ந்திருக்கிறார்களோ அதே போன்று தற்போது திருச்சி மரக்கடை பகுதியிலும் கூட தாவேக தொண்டர்கள் காலை முதலே குவிய தொடங்கிவிட்டார்கள். அங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடிய சூழலில் அந்த எண்ணிக்கை 10,000 கடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. காலை நேரத்தில் கூட்டம் சற்று குறைவாக இருந்தாலும் கூட விஜய் வருவதற்கு முன்னதாக வந்துவிட வேண்டும் என்று 10 மணி அளவில் அதிகமான எண்ணிக்கையில வர தொடங்கியிருந்தார்கள். தற்பொழுது மணி 12 மணி ஆகிறது. இன்னும் விஜய் பேச வேண்டிய இடத்துக்கு வந்து சேரவில்லை. அதற்குள்ளாகவே அந்த மரக்கடை பகுதி முழுவதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடைய தலையாக தெரியக்கூடிய அளவுக்கு கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழல்ல விஜயை வரவேற்பதற்காக வழிநெடுகளும் காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜயுடைய வாகனம் வேகமாக செல்வதற்கு வழி இல்லாமல் விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் கூட்டத்திற்கு இடையே சிக்கி அவருடைய அந்த அன்பு மலையில் நினைந்தவாறு விஜய் மெதுவாக அவருடைய வாகனத்தில் ஊர்ந்து வரக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பிரச்சார வாகனத்தில் இருந்துதான் விஜய் மரக்கடை பகுதியில் உரையாற்ற இருக்கிறார். விஜய் அனுமதி பெற்ற நேரத்தின்படி 20 to 25 நிமிடத்துக்குள்ளாக அவருடைய உரை நிகழ்த்துவார். அந்த 20 நிமிடத்திற்காக ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கக்கூடிய வகையில தாவேகா தொண்டர்கள் அந்த பகுதியில் குழுமிருக்கிறார்கள். இன்றைய தினம் திட்டமிட்டபடி காலை 10:30 மணிக்கு திருச்சி மரக்கடை பகுதியில் விஜய் உரை நிகழ்த்தியிருக்க வேண்டியது. ஆனால் அவர் வரக்கூடிய நேரங்கள் முழுவதுமே அவர் இடங்கள் வரக்கூடிய பகுதி முழுவதுமே தொண்டர்களுடைய வாழ்த்திலும் வரவேற்பிலும் மூழ்கி இருப்பதனால அவர் வருவதற்கு தாமதமாக இருக்கிறது. இதனால் அடுத்ததாக செல்லக்கூடிய பெரம்பலூர், அரியலூர் ஆகிய பகுதிகளுக்கும் விஜயனுடைய சுற்றுப்பயணத்தினுடைய நேரம் மேலும் தள்ளி போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் விஜயனுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு விஜய் மெல்லுவாக சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது டோல்கேட் பகுதியை கடந்திருக்கிறார். இன்னும் மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு, அதாவது விஜய் உரை நிகழ்த்தக்கூடிய மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு இன்னும் 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அந்த பகுதியை விஜய் கடப்பதற்கு ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே விஜய் வரக்கூடிய இந்த பாதைகள் முழுவதுமே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இடையூறாக இருக்கும் என்பதனால அந்த பாதைகள் மாற்றப்பட்டு பொதுமக்கள் வழக்கமாக செல்லக்கூடிய பாதைகளுக்கு மாற்றாக வேறு வழியில் செல்வதற்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அதற்கான விரிவான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல திருச்சி மரக்கடை பகுதிக்கு செல்லக்கூடிய வழிநெடுகளும் தற்பொழுது தாவேகா தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி தற்பொழுது திருச்சி டோல்கேட் பகுதியில் விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய காட்சி. தொண்டர்கள் உடைய சூழ தற்பொழுது விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணங்கள் என்பது பொதுக்கூட்டங்கள், இண்டோர் மீட்டிங் அல்லது மாநாடு போன்ற இடங்களாக தான் இருந்திருக்கின்றன. முதல் முறையாக திறந்த வெளியில் பொது இடத்தில் மக்களை நோக்கி மக்களை சந்திக்கும் வகையில விஜயனுடைய மக்களை சந்திக்கக்கூடிய பயணம் இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது. வாரந்தோறும் சனிக்கிழமையில் விஜய் பயணம் மேற்கொள்ளிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரையிலும் சனிக்கிழமை தோறும் விஜய் பயணம் மேற்கொள்வது என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் செல்கிறார். சென்னைக்கும் கூட 2 பகுதிகளாக 2 சுற்றாக வருகிறார். முதலாவதாக இந்த செப்டம்பர் மாதத்திலே ஒரு தினமும், அது அடுத்ததாக அக்டோபர் மாதத்தில் ஒரு தினம் என 2 முறை சென்னைக்கு வர இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் வட சென்னையும் அக்டோபர் மாதத்தில் தென் சென்னைக்கும் விஜய் வர இருக்கிறார். இதே போன்று பல்வேறு மாவட்டங்களுக்கும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஆனால் இந்த சுற்றுப்பயணங்கள் அனைத்துமே சனிக்கிழமைகள் செயல்படுத்தும் வகையில் தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது.
மேலும் இன்றைய தினம் திருச்சி முழுவதுமே விஜயனுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய வகையில தாவேக தொண்டர்கள் தடல்புடலான பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தாவேகாவுடைய கட்சியுடைய பொதுச் செயலர் ஆனந்த் பல்வேறு நிபந்தனைகளையும் அறிவுறுத்தல்களையும் அக்கட்சி தொண்டர்களாக கொடுத்திருக்கிறார். ஏன்னா கடந்த காலங்களில் விஜயனுடைய பாகமுகர்கள் கூட்டத்திற்காக கோயம்புத்தூர் சென்றிருந்த பொழுது பல அளவுல அவருடைய ரசிகர்கள் கூடியதனால பல்வேறு இடங்கள்ல அவர்களுடைய கட்டுப்படுத்துவதற்கு தாவேகாவுடைய நிர்வாகிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருந்தார்கள். சேர்மேல் ஏறுவது, விஜய் வரக்கூடிய வழி முழுவதும் வாகனங்களை பின்தொடர்வது உள்ளிட்ட பல்வேறு அளவுல அவருடைய ரசிகர்களுடைய அன்பை கட்டுப்படுத்த முடியாம தாவேகா நிர்வாகிகள் திணறியது கடந்த கால வரலாறு என்பதனால இந்த சந்திப்பு என்பது மக்களை நோக்கி வரக்கூடிய சந்திப்பு என்பதனால் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும், அதுவும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று கட்சியுடைய பொதுச் செயலர் ஆனந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த அறிக்கையெல்லாம் காற்றில் பறந்த வண்ணம் அவருடைய தொண்டர்கள் விஜய்க்கு தங்களுடைய அன்பு மழையை பொழியும் வகையில அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் வரக்கூடிய வாகனம் சுத்திலும் அவருடைய தொண்டர்களுடைய தலையிலாக தெரிகிறது. அதே போன்று விஜய் என்ன பேசுவார், அவர் பேசக்கூடியதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துல விஜய் பேசக்கூடிய அந்த 20 நிமிட உரைக்காக காலை 7 மணியிலிருந்து திருச்சி மரக்கடை பகுதிகளில் தாவேகா தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய அந்த திருச்சி மரக்கடை பகுதியில் 5 மணி நேரத்துக்கு மேலாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.